குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பராசக்தி அம்மா என்ற அடைமொழியுடன் திடீரென முளைத்த பெண் சாமியார் அன்னபூரணி. அரசு அம்மாவை பற்றிய வீடியோவை நிச்சயம் பலர் பார்த்திருப்போம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்னபூரணி அரசு அம்மன் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்தவர் அன்னபூரணி. இவர் தனக்குத்தானே கோவில் கட்டி அந்த கோவிலில் நான் தான் கடவுள் என்று கூறி பக்தர்கள் என சொல்லிக்கொண்டு வருபவர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். கடந்த 2014 தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் உலக பிரபலமானவர். அன்னபூரணி தனது கணவர் மற்றும் 14 வயது பெண் குழந்தையை பிரிந்து காதலரான அரசு என்பவருடன் ஈரோட்டில் வாழ்ந்து வந்தார். அரசு இறந்து விட்டதால் அவருக்கு சிலை அமைத்து அவரை அன்னபூரணி வழிபட்டு வந்தார். இதனையடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே ராஜாதோப்பு என்ற பகுதியில் 1 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கு ஆசிரமம் அமைக்க பூஜை போட்டார். அப்போது பேசிய அவர், இங்கு ஆசிரமம் அமைத்து ஆன்மீக பணியை தொடர உள்ளேன். நான் அருள்வாக்கு சொல்வதில்லை, ஆன்மீகத்தை தான் சொல்லிக் கொடுத்து வருகிறேன். எனது 2வது கணவர் அரசின் சிலை இங்கு ஆசிரமத்தில்தான் உள்ளது என தெரிவித்தார். இதனையடுத்து அவரது ஆன்மீக சொற்பொழிவுகள் என்ற பெயரில் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வீடியோக்கள் நிறைய உலாவத் தொடங்கின. மேலும் அவருக்கென பிரத்யேக பாடல்களும் வெளியாகின. ஆனால் இதற்கெல்லாம் அவர் நினைவு கூறப்படவில்லை. மாறாக அவரது ஆசிர்வாதம் வழங்கும் ஸ்டைல் மக்கள் மத்தியில் அவரை கொண்டு சேர்த்தது. இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு குதிப்பது போல் அவரது ஆசிர்வாதம் அவரது பக்தர்கள் என சொல்லிக் கொள்ளும் நபர்களால் வெகுவாக கவரப்பட்டது. பின்னர் இடையில் அவரை பற்றி எந்த பேச்சுக்களும் பெரிய அளவில் சோசியல் மீடியாக்களில் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் 3வதாக ரோஹித் என்பவரை அன்னபூரணி திருமணம் செய்துள்ளார். தெய்வீக திருமணம் என அவரை பின்தொடரும் பக்தர்கள் பலரும் பரவசமடைந்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் இந்த திருமணம் நடைபெற்று முடித்துள்ளது. தெய்வீக திருமணம் என அறிவிக்கப்பட்டு இந்த திருமணம் நடந்தேறி உள்ளது. இதனைத் தொடர்ந்து வருங்காலத்தில் இருவரும் இணைந்து பக்தர்களுக்கு அருள் ஆசை கூற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது தொடர்பாக வெளியான திருமண பத்திரிகையில் இறைத்தாய் அன்னபூரணிக்கும் இறை தந்தை ரோஹித்துக்கும் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு நடைபெற உள்ளது. இப்படிக்கு அம்மாவின் அன்பு குழந்தைகள் மற்றும் பக்தர்கள் என அந்த பத்திரிகையில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக ரோஹித் பெயரின் அருகே அடைப்புக்குறிக்குள் அரசுவின் பரிணாமம் என குறிப்பிடப்பட்டுள்ளதுதான் ஹைலைட் என்கின்றனர் இணையவாசிகள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.